வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி சங்கீதம் 70ஆம் சங்கீதம். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்ப லட்சியம் அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதேயும் என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த காலவளையில் மீண்டும் ஒரு வசி கூட அன்றைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த டிவோஷனல் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சங்கீதத்தில் அநேக பகுதியை நாம் அமர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் சத்துருவை நீ சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போதும் இன்றைக்கு இந்த சூழ்நிலை கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு போராட்டமான ஒரு நிலையில இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் அழகாய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அழகாய் தேவனை மகிமைப்படுத்தி தன் சத்துருக்களை சிநேகிக்கிறதும் தன் சத்துருக்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக அவன் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் நாம் இங்கே பார்க்க முடியும். சங்கீதம் 40 பார்க்கிற வார்த்தைகள் தான் இந்த சங்கீதம் 70 கொடுக்கப்பட்டது. கடைசி 5 வசனம் 40 சங்கீதம் 40 கடைசி 5 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 5 வசனம் தான் இங்கே சங்கீதம் 70 காணப்படுகிறதை பார்க்கலாம். சில வார்த்தைகள் மாத்திரம் வித்தியாசத்தை இந்த 2 பகுதியில் நம்ம பார்க்கலாம். இதே 70ஆம் சங்கீதத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் ஒரு சில சங்கீதத்தில் ஆங்காங்கே வருகிறதையும் நம்ம பார்க்க முடியும். என்ன இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரே வார்த்தை சங்கீதக்காரன் அநேக இடத்துல திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்கிறத, பயன்படுத்தி இருக்கிறதை, அது மாத்திரமல்ல திரும்ப திரும்ப அதை நினைத்து பார்க்கிறதை, நினைப்பூட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை எழுதுகிற அந்த தலைப்பு நினைப்பூட்டுதலுக்காக பாடின சங்கீதம். 37, 38, 39 சங்கீத பகுதியில் காணப்பட்ட பிரச்சனைகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் தனிமையும் வேதனைகளும் கண்ணீரும் நிறைந்த அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என்று சந்தோஷமாய் எழுதுகிற முதல் வார்த்தை 40ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு இந்த லாக்டவுன்ல வேற வழி இல்லாம இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இந்த லாக்டவுனை சந்தோஷமாய் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன்னா என் கர்த்தர் எனக்காக தன்னை தாழ்த்துகிறவர். என்னை அவர் மனதில் நினைக்கும் போதே அவர் தன்னை தாழ்த்தினார். என்னை உருவாக்க நினைக்கும் போதே அவருடைய தாழ்மை அங்க வெளிப்படுகிறது. என்னை உருவாக்குவதற்கு அவர் அந்த மணலை எடுக்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்துகிறார். இந்த சங்கீதக்காரன் அதுதான் எழுதுகிறான், அவருக்காக நான் காத்திருந்தேன் எது வரைக்கும், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற வரைக்கும்.
கண்டிப்பாய் என் தேவன் கண்டிப்பாய் நம்மிடமாய் அவர் சாய்வார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு கண்டிப்பாய் அவர் செவி கொடுப்பார். Because he is a God of faithful. அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். தாம் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறவர். இந்த சங்கீதக்காரன் அழுகையோடு புலம்பலோடு காணப்பட்ட அந்த வாழ்க்கையில ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார் என்ற ஒரு சந்தோஷத்தை தான் சங்கீதம் 40 முதல் வார்த்தை நாம் முன்பே நம்ம பார்த்திருக்கிறோம். அதன் முடிவில் மீண்டும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. இவைகளில் முதல் வார்த்தை சொல்லப்படுகிறது, என் ஆண்டவரை என்னை விடுவியும், எனக்கு சகாயம் பண்ண சீக்கிரமாய் வாங்க அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கே ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. சத்ரு தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அவனை கொன்று போடும்படியாக, அவனை அழித்து போடும்படியாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறது போல, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அல்ல. எல்லா சத்துருவும் செய்கிற காமனான விஷயம், நம்ம இடத்துலேருந்து நம்முடைய பொருட்களை திருடி கொண்டு போகணும், இல்லைன்னா நம்மளை கொன்று விட்டு போகணும், இல்லை நம்ம முற்றிலுமாக இல்லாதபடி அழித்து போட வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணும்படியாக வந்தேன். இங்கே தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை சத்துருக்கள் என்னை கொன்று போடும்படியாக, என்னை முற்றும் அழித்து போடும்படியாக விரும்புகிறாங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய சத்துருக்களுக்காக இவன் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு விண்ணப்பத்தை திரும்ப இதே வார்த்தை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அவனுடைய சூழ்நிலை ஆபத்தான நிலையில் இருந்த போதும் இங்கே இன்னொரு பகம் இங்கே நம்ம பார்க்கும்போது, தாவீது தன்னுடைய சத்துருக்கள் தங்கள் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும், தங்கள் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யாரிடத்துல நான் போராடி கொண்டிருக்கிறேன், நான் யாரிடத்துல சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன், அவன் வாழ்க்கையில அவன் திருந்தும்படியாக, அவன் வாழ்க்கை மறுபடியும் திருப்பிக் கொள்ளும்படியாக தாவீது எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் தன்னுடைய சத்துருவும் தன் நிலையை விட்டு மாறி அவன் வாழ்க்கை அவன் உணர்ந்து அவன் என்னை பின்தொடராமல் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறான் அப்படின்னா, ஆண்டவர் என் சத்துரு தன் வாழ்க்கையை நினைவு கூறட்டும், தன் வாழ்க்கையை திரும்ப நினைத்து பார்க்கட்டும். ஏன்னா இனி தாவீதுக்கோட நான் விரோதமாய் எழும்பக்கூடாது. அவங்க வாழ்க்கையில அந்த சத்துருக்கள் உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். உம்முடைய அன்பு, நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறதுனால, நீர் அவர்களை காக்கிறதுனால உம்முடைய அன்பை பார்த்து அவர்கள் உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லட்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒருத்தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்கன்னா, வேதனைப்பட்டாங்கன்னா, எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சிரிக்கிறதும் நகைக்கிறதும் இகழ்கிறத தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க, இன்னைக்கு அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே விரோதமாய் எனக்கு எழும்புகிறார்கள், என்னை காக்க நீர் உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த வேளையில் அவர்கள் அதை உணர்ந்து பார்க்கட்டும், அவர்கள் அதை உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்கவும், அதனாலே அவர்கள் சந்தோஷப்படவும், நீர் அவளை விடுவிக்கிறதுனால தம்முடைய அன்பினாலே உம்மை அவர்கள் மகிமைப்படுத்துகிறதும் சீக்கிரம் காண அவர்களை உணர்த்துவீராக, அவர்களை நினைவு கூற செய்வீராக என்று சொல்லி மீண்டும் ஒரு விஷயம் கூட சங்கீத பகுதி 70 தாவீது திரும்ப அதை நினைப்பூட்டுகிறான் ஆண்டவரிடத்துல. அவனும் கஷ்டத்தோடு தான் இருக்கிறான். ஆனால் இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன், என்னை விடுவிக்க ஒருவர் உண்டு என்பதை அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் அந்த நிச்சயத்தினால அவன் தன் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகட்டும், அவங்க வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், தேவ அன்பை, தேவன் அவளை காக்கிறார் என்பதை அவர்கள் உணரட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், கடைசி வார்த்தையில ஆண்டவரை ரொம்ப புஷ் பண்றான். எப்படின்னா, சீக்கிரமா அதை நீங்க செய்யுங்க ஆண்டவரை. அவரை பிடிச்சி இழுக்கிறான் அந்த உரிமையோட. ஆண்டவரை இந்த காரியத்தை நீங்க சீக்கிரமாய் நடப்பீங்க,
இதை நீங்க சீக்கிரமா செஞ்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா நீர் மாத்திரம் என் துணை, நீரே என் துணை, நீரே என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர். தேவனே தாமதியாதையும். 40ஆம் சங்கீதத்தில் கர்த்தாவே தாமதியாதையும். அவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து போவார்கள். அவங்க எனக்கு விரோதமாய் எழும்புறதுனால அவங்க வெட்கப்படுவாங்க, இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்கிட்ட நம்ம போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. அந்த உணர்வு வாழ்க்கையில உண்மை மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்படட்டும். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல எதிர்பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படலைன்னா ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கலன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த நம்ம வேண்டிக் கொள்வோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறது, நினைப்பூட்டுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைப்பதற்காக, வெற்றி கிடைப்பதற்காக, பாதுகாப்பு கிடைப்பதற்காக அல்ல. ஏன்னா அவன் வாழ்க்கையில தெரியும், கண்டிப்பா நான் பாதுகாக்கப்படுவேன். ஏன்னா நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யல. சங்கீத நிறைய பகுதியில் நம்ம வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் யாருக்கு எந்த தவறு செஞ்சேன், நான் யாருக்கு எந்த பொல்லாங்க நினைச்சேன், நான் யாருக்கும் எந்த துரோகம் செஞ்சதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையை நம்ம ஒவ்வொரு இந்த தியான வேளையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மேல அவன் உறுதியா இருக்கிறான். ராஜாக்களில அவனை காட்டிலும் தேவன் மேல நம்பிக்கையானவங்க யாருமே கிடையாது. முன்னும் பின்னுமா கடைசி வரைக்கும் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு எந்த ஒரு விக்கிரகங்களை பின்பற்றாமல் தேவனோடு ஐக்கியமா இருந்து மரித்த ஒரு ராஜா தான் தாவீது ராஜா, சங்கீதக்காரன் தாவீது. இன்றைக்கு அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும், சத்துருக்களாய் காணப்பட்டாலும், நம்மை கொன்று நம்மை அடித்து போடணும் நினைத்தாலும், இன்னைக்கு சங்கீதக்காரன் பாடலை பாடி வசனத்தை பாடி ஆண்டவரை துதிக்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அதை வெளிப்படுத்த நாம் முயற்சி எடுக்கலாம். இந்த நாள்ல இருந்து கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. என்னவென்று, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஏன்டா இவங்கிட்ட நம்ம போனோம், அவர்கள் குழப்பம் அடைந்து வெட்கப்பட்டு இனி அவங்கிட்ட நம்ம போக கூடாதுடா, அந்த உணர்வை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்துல அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய அன்பினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை நினைச்சு அவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லட்டும். இந்த காரியத்தை சீக்கிரமா என் சத்துருக்களுக்கு நீங்க செஞ்சு காமிங்க ஆண்டவரே. தாவீது பக்கம் நான் தான் இருக்கிறேன், தாவீதுக்கு துணையா நான் தான் இருக்கிறேன், எப்பொழுதும் அவனை விடுவிக்க நான் இருக்கிறேன் என்பதை நீங்க காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். We need and we want God in our life. This is our decision. சங்கீதக்காரனுடைய ஒரு நல்ல ஒரு தீர்மானம், அந்த என் சத்துருக்களுக்கு வாழ்க்கையில என் தேவன் வேண்டும், அவருடைய எண்ணங்களில என் தேவன் வேண்டும். இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற எல்லா முயற்சிகள், உங்களுடைய திட்டங்கள், இவைகளில் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரை அழைத்து இருக்கிறீர்களா? உண்மையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வேண்டுமா என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் மாத்திரமே நம் துணையும் நம்மை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.